எடுத்து படிங்கள். மார்க்கு நற்செய்தி, மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம். மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரையுள்ள திருவாக்கியங்கள். தம்மையை கற்களால் காயப்படுத்தி வந்தார். போதும் மக்களே, இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தை அல்ல. திண்மைகளுக்கு அடிமையான ஒரு மனிதனுடைய அவல நிலையை எடுத்து காட்டுகிறது. கணவன் அல்லது மனைவி அல்லது யாராக இருந்தாலும் சரி, எவன் ஒருவன் திண்மைகளுக்கு அடிமையாகிறார்களோ அவருடைய வாழ்க்கை சூழல் தான் இந்த மாதிரி ஆகிவிடும். எடுத்து படிங்கள். 1வது வாக்கியம், மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். அவர்கள் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரேசர் பகுதிக்கு வந்தார்கள். அடுத்தது, இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் எதிரே வந்தார். அவர் தீய ஆவி, இந்த மனிதன் எப்பேற்பட்ட ஒரு மனிதன்? தீய ஆவி, தீய ஆவி பிடித்த ஒரு மனிதன். அப்போ தீய ஆவி பிடித்த ஒரு மனிதன் சொல்லும்போது என்னெல்லாம் ஆவிகள், என்னெல்லாம் தீமை அவனுக்குள்ளே இருந்திருக்கிறது, எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு விவிலியம் ஏதாவது உதாரணம் தருகிறதா? தாராளமாக தருகிறது, நிறைய தருகிறது. எடுத்து படிங்க. லைனாக ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்கின்றேன். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு மனிதனுடைய தீமைகள் இப்படியெல்லாம். மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். ஏனெனில் கொலை, விபச்சாரம், களவு, பொய்ச்சான்று, பழிப்புரை ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள். அப்படி என்றால் என்னெல்லாம் இருக்கு? கொலை, விபச்சாரம், பரத்தமை, களவு, பொய்ச்சான்று, பழிப்புரை. இந்த கொலை என்றால் என்ன? எப்பேற்பட்ட கொலைகள்? 3 விதமான கொலைகள், சிந்தனைகள். 1, ஒரு நபரை கொலை செய்வது, உயிர் எடுப்பது. 2வது, கருத்து அடிப்படையில் கொலை செய்வது, கருத்து அடிப்படையில் வெறுப்பு பயிர்கள் அதெல்லாம் பார்த்தா கருத்து அடிப்படையில். 3வது, அபார்ஷன் செய்வது, தற்கொலை எண்ணங்களுக்கு கொண்டு போவது. இதெல்லாம் யாருடைய செயல்பாடு? பிசாசுடைய செயல்பாடு. அப்போ தீய ஆவி பிடித்த ஒரு மனிதனுடைய செயல்பாடு. 2வது, விபச்சாரம். விபச்சாரம் செய்வது அடல்ட்ரி, கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் போவது, கணவனுக்கு பிரமாணிக்கமாக இல்லாமல் அல்லது மனைவிக்கு பிரமாணிக்காமல் இல்லாமல் இருப்பது. இது விபச்சாரம். இது உடல் ரீதி மட்டும்தானா? அல்ல. உடல் ரீதி மட்டுமல்ல, மனதளவிலும் விசுவாச வாழ்க்கையிலும் அது உண்டு. கணவனுக்கு மனைவிக்கு மட்டும்தான் இந்த விபச்சாரமா? அல்ல. பிள்ளைகள், பெற்றோர்கள். பிள்ளைகள் யாருக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும்? பெற்றோர்களுக்கு. பெற்றோர்கள் யாருக்கு? பிள்ளைகளுக்கு. அந்த பிரமாணிக்கத்துக்கு எதிராக போகிறார்கள் என்றால் அவர்கள் யாராக இருக்கிறார்கள்? விபச்சாரி. இனி விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள். அப்போ நீ நானும் யாருக்கு பிரமாணிக்கத்தோடு இருக்க வேண்டும்? தெய்வத்துக்கு நீ நான் பிரமாணிக்கமாக இல்லாமல் பிசாசுக்கு நம்மிடம் போகிறோம் என்றால், இறை வார்த்தைக்கு எதிராக நாம் போகிறோம் என்றால் நீயும் நானும் யாரு? விபச்சாரிகள். அதுக்கு பைபிள் உதாரணம் உண்டா? மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றார்கள். அடுத்தது பத்தியா, இயேசு பயன்படுத்துகிற வார்த்தை இந்த தீய விபச்சார தலைமுறையினர். அப்படி என்றால் நீ நானும் விபச்சாரர்களா? நம்முடைய முன்னோர்கள்லாம் விபச்சாரர்களா? அப்படின்னுடைய அர்த்தம் என்பது என்ன? விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக போகிறவர்கள். அப்போ அடையாளம் கேட்கிறார்கள். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு எந்த ஒரு அடையாளமும் கொடுக்கப்படாது. அப்போ விபச்சாரம் என்று சொல்வது உடல் ரீதியாக மட்டுமல்ல, மாறாக மனதளவிலும் சரி, அதே சமயத்தில் விசுவாச வாழ்க்கையிலும் சரி அது வருவதை நாம் காண்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இனி அடுத்தது கொலை, விபச்சாரம், பரத்தமை என்றால் என்ன அர்த்தம்? மறுபடியும் அங்கே வந்து விடுங்கள். பரத்தமை என்றால் என்ன அர்த்தம்?
ஃபோர்னிகேஷன் அப்படி என்றால் திருமணத்துக்கு முன்னாடி நடக்கின்ற உறவுகள். திருமணத்துக்கு முன்னாடி நடக்கின்ற உறவுகள். இப்போ காதலிக்கின்ற சமயத்திலே திருமணம் ஆவதுக்கு முன்னாடியே ஒருவர் ஒரு உடலை பரிமாறிக்கொள்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அது பரத்தமை, ஃபோர்னிகேஷன். அது பெரிய பாவம். பிறகு அதே மகனை அதே மகளை நீ கல்யாணம் செய்தாலும் திருமணம் செய்தாலும் திருமணத்துக்கு முன்னாடி நடந்த உறவுகள் இருக்கு பாருங்கள், அது அத்தனையும் என்னது? பாவம். தெய்வம் தந்துக்கின்ற உறவானது புனிதமான உறவு. அது ஒரு நாளும் பாவத்துக்கு இட்டுவதில்லை, மாறாக இறைவனுடைய படைப்பில் பங்காளியாக தாமாகிறோம். இறைவனுடைய பணியை செய்வதற்காக தான், இறை திட்டம் நிறைவேற்றுவதற்காக தான். அதனது இறை திட்டம் அதான் வாசிக்கிறோம். எங்க? தோபித்து புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். ஆண்டவரே, இப்போது என் மனைவி சாராவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எதற்காக? இச்சையின் நோக்கத்திற்காக அல்ல, மாறாக நேர்மையான நோக்கம். அது என்ன நேர்மையான நோக்கம்? தொடக்க நூல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம். பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். இதை நாம் பார்க்கிறோம். பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். அப்போ தெய்வம் தந்துள்ள உடல் ஆனது, இந்த செக்ஸ் ஆனது புனித தன்மை. அது மக்களை பெற்றெடுப்பதற்காக தான் தந்திருப்போர் ஒழிய, அல்லது நீ சுயின்பம் செய்வதற்காகவோ இந்த பரத்தமில் ஈடுபடுவதற்காகவோ ஒரு நாளும் தெய்வம் உனக்கு தந்ததில்லை. அப்போ தீய ஆவி பிடித்த ஒரு மனிதன் அவன் கொலை செய்கின்றான், விபச்சாரம் செய்கின்றான். அடுத்தது அவன் பரத்தமையில் ஈடுபடுகிறான். அடுத்து என்ன வருகிறது? பொய்ச்சான்று, களவு, திருடுவது. அப்போ திருடுவது என்றால் இது பொருள் மட்டுமல்ல, அடுத்தவனுடைய உறவுகளையும் அவன் நாசமாக்குறது. அடுத்தவர்கள் இப்போ கணவன் மனைவி உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். கணவன் மனைவி இங்கே இருக்கிறார்கள். அப்போ இந்த கணவன் மனைவி, இந்த கணவனுக்கு அன்பு செய்ய தெரியாது, வெளிப்படுத்த தெரியாது. மனைவியிடத்தில் சரியான விதத்தில் அன்பு வெளிப்படுத்த தெரியாது. அதே மாதிரி மனைவிக்கும் கணவனிடத்தில் சரியான அன்பு வெளிப்படுத்த தெரியாது. அப்படி தெரியாத விதத்தில் வேறொருவன் என்ன செய்கின்றான்? இந்த உறவுகளில் அவன் பிரச்சனை உண்டு செய்கிறான். லோக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளுங்கள். சாதாரண சொல்ல ஒரு எக்ஸாம்பிள். இப்போ கணவன் மனைவி நாங்கள் இருக்கின்றோம். இவளுக்கு பிறந்த நாள் வருகிறது. இப்போ இவளுடைய பிறந்த நாள் பிப்ரவரி மாதம் 30ஆம் தேதி வைத்துக் கொள்ளுங்கள். உஷாரு, மத்தியான டைமில் உஷாரு. சந்தோஷம், பாராட்டுக்கள். கரங்களை தட்டி உங்களை பாராட்டு எடுத்துக்கொள்கிறோம். சரி, அப்போ பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி இவளுடைய பிறந்த நாள். அப்போ பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி பிறந்த நாளும் போது இவளுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கும்? இதோ என் கணவன் ராத்திரி 12 மணிக்கு எனக்கு பிறந்த நாள் சொல்லும்போது ஞாபகம் வருது. மக்களை நான் மறந்து விடுவேன், இப்போ நான் ஞாபகப்படுத்தி விடுகிறேன். அதாவது அருத்தந்தை தாமஸ் அவர்களும் அருத்தந்தை அல்பின் அவர்களும், அருத்தந்தை தாமஸுடைய 3ஆம் தேதி அவருடைய ஃபீஸ்ட்டு, அவர் நாம விழாவை கொண்டாடுகின்றோம். 5ஆம் தேதி அருத்தந்தை அல்பினுடைய பிறந்த நாள். அப்போ இதை ரெண்டும் சேர்த்து நம்ம இன்று மாலை திருப்பலி முடித்த உடனே நாம் கேக்கு அடி ஒரு வெட்டி அடி எடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்றோம். உங்களுக்கு வேற கொடுப்போம். நீங்கள் பார்க்குறீங்களா? ஸ்தோத்திரம். அப்போ அதனால் அது இனிப்பு வழங்கணும். அப்போ திருப்பலி முடித்த உடனே தயவு செய்து போக வேண்டாம். அவர்களை வாழ்த்திட்டு நீங்கள் செல்லுமாறு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு போகுமாறு பார்த்துக்கொள்ளுங்கள். நான் மறந்துடுவேன், நீங்கள் ஞாபகப்படுத்திட்டாலே போதும். பிரைஸ் தி லார்ட். இல்லையா? அப்போது மறுபடியும் இங்கே வருவோம். அப்போது ராத்திரி 12 மணிக்கு இவளுக்கு இந்த சகோதரி மனைவிக்கு விஷ் பண்ண வேண்டும் என்று இவருக்கு ஆசை. கணவனுக்கு அன்பு உண்டு, ஆனால் அவர் விஷ் செய்ய மாட்டார். அவருக்கு தெரியாது எதுக்கு இதெல்லாம். ஆனால் இந்த விஷயம் என்ன செய்வார்கள்? இவளுடைய ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தனோ அவன் என்ன செய்வான்? அவன் ஹே ஹாப்பி பர்த்டே 12 மணிக்கு. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் யார்? அவன் செய்து கொண்டிருக்கின்றான். அப்படி ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி கேக் கொண்டு, இவன் கேட்கலாம் கொடுக்க மாட்டான். இவன் நினைப்பால், இதோ என் கணவன் என்னை வெளியே கொண்டு போக வேண்டும், என்னை அங்கே கொண்டு போக வேண்டும், அவுட்டிங் கொண்டு போக வேண்டும், அங்கே சினிமா கொண்டு போக வேண்டும் என்று. இவன் அந்த மாதிரி பழக்கம் கிடையாது, அவனுக்கு தெரியாது. அதனால் அன்பு செய்ய இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அன்பு வெளிப்படுத்த தெரியவில்லை. ஆனால் மற்றவன் என்ன செய்வான்? வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இவளுடைய உறவு நேராக அதா போய்விடும். தவறான உறவுகள் வந்து விட்டது இல்லையா? உறவுகளை திருடுவது தெரியும் உனக்கு. இந்த கணவன் இவளை அன்பு செய்கின்றான், ஆனால் அன்பை வெளிப்படுத்த தெரியாது என்று தெரிந்த பிறகு எதற்காக நீ அவளிடத்தில் இப்படி நெருக்கமாக நீ பழகி கொண்டிருக்கின்றாய்? அப்படி என்றால் இவளுடைய உறவுகளை, இவளுடைய மனதை நீ காயப்படுத்தி, பலவீனமான இருக்கிற அந்த மனதை நீ காயப்படுத்தி அவள் என்ன செய்கின்றான்? உன் பக்கம் இழுத்துக்கிற சுமத்தில் நீ செய்வது பாவம் தானே. எத்தனை உறவுகள் இப்படி நாறி கிடக்கின்றன.
எத்தனை உறவுகள். அப்போ களவு செய்வது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. நல்லா இருக்கிற கணவன் மனைவியுடைய உறவுகளை நாசமாக்குறது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. தீய ஆவி பிடித்த ஒரு மனிதன். இதே மாதிரி பல உதாரணங்கள். அடுத்து களவு. அடுத்து என்ன வருகிறது? பொய் சான்று. பொய் சான்றுன்னு அர்த்தம் என்ன? பொய் சொல்லி நடப்பது. பொய் சான்று, அந்த பொய்க்கு சாட்சியாக இருப்பது. உதாரணம், பையன், நான் சாதாரணமாக தியானத்தில் சொல்கிற பப்பர் மிஷின் தியானத்தில் சொல்கிற ஒரு உதாரணம் ஒன்று உண்டு. அதாவது பையனுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கின்றது. பையனுக்கு ஆக்சிடென்ட் நடந்த உடனே டாக்டர் சொல்லியிருக்கிறார்கள் 48 மணி நேரம் கழித்து தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் என்று. அப்போ அப்பா கேட்கின்றார், ஏன் என்ன நடந்தது என்று. பையன் குடிச்சிருக்கிறான் என்று. அப்போ அப்பா சொல்கிற வார்த்தை, இல்லை என் பையன்லாம் குடிக்க மாட்டான்னு. சார், உங்கள் பையன் ஒரு குடிகாரன் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்டை காட்டுகிறார்கள். அப்பாவுக்கு பயங்கர ஷாக்கு. என் பையன் குடிக்காரன. நண்பனிடத்தை போய் பார்க்கின்றார். பையனுடைய நண்பனிடத்தை பார்க்குற சமயத்தில் கேட்கிறார், ஏடா என் பையன் குடிப்பானான்னு கேட்கும்போது பையன் நண்பன் சொல்ல வார்த்தை, ஆமாம் அங்கிள், குடிப்பான் அங்கிள் என்று. அப்போ அன்னைக்கு நான் கேட்குற சமயத்தில், நீ அவன் குடிக்க மாட்டான் நீ சொன்னியே, 4 பேரெல்லாம் ஒன்றா சேர்ந்து குடிக்க மாட்டான்னு சொன்னியே, இப்போ என்னடா குடிக்காரன்னு சொல்கிறீங்க? என் ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக நான் சொன்னேன் ஆண்டவர், அப்பா, என் ஃப்ரெண்டை காப்பதுக்காக நான் சொன்னேங்க அங்கிள். அப்போ அப்படி சொல்லிக்கின்ற பொழுது அப்பன் பார்க்கின்றான், அன்று நீங்கள் உண்மையே சொல்லியிருந்தால் என் மகனை நான் எப்படியாவது நான் காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் நீங்கள் செஞ்ச அந்த பொய், நீங்கள் சொன்ன அந்த பொய்யினால் என் மகனுடைய உயிர் உசிராடுது இல்லவா? எத்தனை பேருடைய வாழ்க்கை இதே மாதிரி கிடையாது. இதே மாதிரியால திருமணம், இவனுடைய வாழ்க்கை நாரி போகட்டும். அந்த பிள்ளை எப்படின்னு தெரியும், அந்த பையன் எப்படின்னு தெரியும், சொந்த பந்தங்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், உற்றார் உறவுகளுக்கு தெரியும், நண்பர்கள் உனக்கு தெரியும், பெற்றோர்கள் ஒரு சில இடத்து மட்டும்தான், ஒரு சிறிய வட்டத்தில் தான் விசாரிக்க முடியும். ஆனால் அது உனக்கு அது பற்றி தெரியும். தெரிந்த நீ வந்து சொல்ல வேண்டியதானே, மகளிடத்தில் சொல்ல வேண்டியதானே, பங்கு தந்தை இடத்துல போய் சொல்ல வேண்டியதானே. அதனால் தானே ஓலை வாசிக்கிறார்கள் 3 முறை. இது உனக்கு தேவையா என்று. ஏதாவது திருமணத்தில் விற்கணும் என்றால் யாரிடத்தில் வந்து சொல்லுங்கள், பங்கு தந்தில் வந்து சொல்லுங்கன்னு சொல்ல படிக்கிறது, திருச்சபையின் கொடுக்கிறது எல்லாம் கேட்ட நீ கடைசியில் செய்கின்றாய். அது கல்யாணம் முடிச்ச பிறகு, எனக்கு தெரியுமே அவன் அப்படிதானே, எனக்கு தெரியுமே, இவன் ஏற்கனவே அவன் ஒரு பிள்ளையோட வைத்திருக்கின்றான், இவள் ஏற்கனவே கல்யாணம் எங்களுக்கு தெரியுமே என்று சொல்ற போது அந்த பெற்றோர்கள் எந்த அளவுக்கு உடைந்து போயிருப்பார்கள். இந்த மகளுடைய வாழ்க்கை எப்படி நாரி போய்விட்டிருக்கும், இந்த மகனுடைய வாழ்க்கை எப்படி போயிருக்கும். நீ களவு செய்திருக்கின்றாய், நீ கொலை செய்திருக்கின்றாய், எந்த அளவுக்கு நீ பாவத்தில் இருக்கின்றாய் என்று பாருங்கள். அப்போ மக்களை நம்ம பார்க்கின்றோம், கொலை, பொய் சான்று, அவன் சொல்ற பொய்க்கு நீ சாட்சியாக இருக்கிற என்றால் அதே தண்டனை தான் உனக்கு வரும். கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் சொல்லித்தர அர்த்தம் இதுதான். பொய் சொல்றவனுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் பொய்க்கு துணை போகிறவனுக்கும். குடிக்கிறவனுக்கு என்ன தண்டனை, அதே தண்டனை தான் ஊத்தி குடுக்கிறவனுக்கு. இந்தா குடி, என்னங்க வெளியே குடிக்காதீங்க, வீட்டுக்குள்ளேயே குடிங்க என்று சொல்ற மனைவி உனக்கு இருக்கு பாரு. குடிக்கிறவனுக்கு இவனுக்கு என்ன தண்டனையோ அதே மாதிரி தான் என்னங்கன்னு சொல்லி நீ குடிக்கிற பாரு, உனக்கும் அதே காண்டி தான் கிடைக்கும். இதுதான் நான் கிடந்த பரவாயில்ல குடிங்க, எங்க போட்டோம் பரவாயில்ல குடின்னு சொல்ற சமயத்தில் அன்பு மக்களே, ஒரு நாளும் திருச்சபை அணிவதில்லை. பிரைஸ் தி லார்ட். தீய சக்தி. மறுபடியும் பாருங்கள், பொய் சான்று, பழிப்புரைன்னு என்ன அர்த்தம்? பழி போடுறது, அடுத்தவன் மேலே பழி போடு. எந்த பார்த்தோம் இல்லையா, எந்த ஒரு பழிப்பாவும் இல்லாமல் இருக்கின்றவன் பழிப்புரை. இனி இது தீய மனநிலை உள்ளவர்கள். இனி அடுத்து எடுத்து படியுங்கள், கலாத்திற்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம். கலாத்திற்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 19வது வாக்கியம். ஊனியல்வின் செயல்பாடு யாவருக்கு தெரியும். அடுத்தது ஃபர்ஸ்ட் என்ன வருகிறது? பரத்தமை. அதை நாம் பார்த்தோம். இப்போது பரத்தமை. அடுத்தது கெட்ட நடத்தை. நடத்தையில் கெட்ட நடத்தை என்றால் என்ன அர்த்தம்? தாறுமாற வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, தெய்வத்துக்கு எதிராக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, கெட்ட நடத்தை. அடுத்தது காம வெறி பிடிச்சி அலைவது. எந்த ஆணும் எந்த பெண்ணும் பார்க்காமல் அது பாட்டுன்னு போக வேண்டியது. இதான் ஒரு சம்பவம். கவுன்சிலிங் ஒரு பையன் வருகின்றான். அந்த பையன் சொல்ல வார்த்தை, ஃபாதர், நான் இந்த மாஸ்டர்பேஷனுக்கு நான் அடிமையாக இருக்கின்றேன். என்ன காரணங்கள்? அப்படி பார்க்குற சமயத்தில் அவனுக்கு தவறான படங்கள் பார்ப்பதில் அவனுக்கு அது அடிக்ட். அவன் அடிமையாக இருக்கின்றான். போர்னோகிராஃபி படம் பார்ப்பதில் அடிமையாக இருக்கின்றான். அப்போ இதிலிருந்து நீ வெளியே வந்தால் மட்டுமே தான் இதிலிருந்து விடுகும். இதனுடைய விளைவு என்ன வந்து விட்டது என்றால், கூட இருக்கிற தங்கையுடைய உடை மாற்றி கொண்டிருக்கிற சமயத்திலேயே இவன் ஓடி போய் தங்கையை கட்டி பிடிக்கின்றான். ஒட்டா ஒரு அடி பலார்னு.
அப்போ அந்த வீட்டில் ஃபங்க்ஷனில் நடந்துட்டு விட்டா ஒரு அடி அடித்து அந்த சத்தம் கேட்ட உடனே எல்லாம் அப்படி ஏண்டி அண்ணனை போட்டு அடிக்கிறேன், அண்ணனா இவன் என்ன செஞ்சான்னு சொல்லி பலாருன்னு ஒரு அடி. மக்களே, யார் காரணம் இதற்கு? அப்போ அழுது கொண்டு, இது என்னன்னு தெரியல, நான் அதுக்கு அடிமையாக இருக்கின்றேன், இதிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும். அவள் விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரே வழி என்னது? நீ மனஸ்தாபப்பட வேண்டும், மனம் வருந்த வேண்டும். தெய்வமே, எனக்கு நீ தான் இருக்கின்றீர், எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை, என்னால் அது முடியவில்லை என்று சொல்லிக்கொண்டு உன்னையே தெய்வசனை விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி விட்டு கொடுக்கிற சமயத்தில் அடுத்த நொடி தெய்வம் இதா கையில் எடுத்துக்கொள்வார். இல்லை என்றால் இது அந்த தீமை உன்னை அடையாளப்படுத்தி உன்னை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கும். இதன் காரணம் கெட்ட நடத்தை, காம வெறி பிடித்தவர்கள், அப்பேற்பட்ட சிந்தனையில் உள்ளவர்கள், அப்பேற்பட்ட நண்பர்கள் கூட இருப்பார்கள். ஒரு சில பேர் செக்ஸ் ஜோக் அடித்து மட்டுக்கொண்டே இருப்பார்கள். தமாஷு அந்த சிந்தனை எல்லாமே அதே இருக்கும். சிந்தனை எல்லாம் அதே இருக்கிற சமயத்தில் அப்பேற்பட்ட நண்பரிடத்தில் நீ போய் சேர்ந்து கொண்டு இருப்பது, அப்பேற்பட்ட நண்பரிடத்தில் சேர்கிற சமயத்தில் அவனுடைய மனநிலை தான் உனக்கு அதிகமாக இருக்குமோ ஒழிய வேறு எதுவும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் அப்பேற்பட்ட படங்கள், அப்பேற்பட்ட பேச்சுக்கள், அப்பேற்பட்ட காரியங்கள், ஆணும் சரி பெண்ணும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, அந்த உடலை மட்டும் வர்ணித்து கொண்டு இருக்கிறவர்கள் அப்படிலாம் இருக்கிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீயே கண்டுபிடித்து விடலாம், இவன் பிசாசுக்கு ஏற்றபடியாக போய் கொண்டிருக்கிறான் என்று. அந்த இடத்தை விட்டு மகனையும் மகளையும் காப்பாற்று, நீயும் வெளியே வந்துவிடு. இல்லை என்றால் நீயும் அந்த குழியில் மாட்டுவாய். தெய்வம் அல்ல இதற்கெல்லாம் காரணங்கள். அதை நான் வாசிக்கிறோம் இல்லையா? நீதிமொழி புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் என்னது, நாம் யாராவது ஒருத்தனை என்ன 1ஆம் அதிகாரம் படிங்கள், 10 முதல் வாக்கியங்கள். பார்த்தீங்களா? பிள்ளாய் தீயவர்கள் உன்னை கவர்ச்சி இழுப்பார்கள். அடுத்தது, நீ அவர்களுடன் போக இணங்காதே. அடுத்தது, அவர்கள் யார் என்னை பார்த்து எங்களோடு வா, பதுங்கி இருந்து எவரையாவது கொல்வோம், யாராவது ஒரு அப்பாவியை ஒளிந்திருந்து தாக்குவோம். அந்த பாதிப்பு, அந்த அப்பாவி நீயா இருக்கக்கூடாது, உன் மகன் உன் மகளாக இருக்கக்கூடாது, உன் கணவன் உன் மனைவியா இருக்கக்கூடாது. கணவன் மனைவி நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், தான் அடுத்தவனுக்கு பொறாமை ஏற்படும். அந்த பொறாமை ஏற்பட்ட காரணத்தினால் அவருடைய வாழ்க்கை நாசமாக்குவதற்கு அவன் எல்லா அட்டுழியும் செய்வான். மாமனார் வழியாக, மாமியார் வழியாக, பிள்ளைகள் வழியாக, சகோதரன் வழியாக, நண்பர்கள் வழியாக பல விதத்தில் அவன் கண்டுபிடி செய்வான். அந்த குடும்பத்தை நாசமாக்குவதற்கு அது புத்தி வேண்டும் என்றால், அது கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், அந்த கணவனும் மனைவியும் தான் பலிப்பிடத்தோடு இணைந்திருக்க வேண்டும். பலிப்பிடத்தோடு இணையவில்லை என்றால், பாவ சங்கீதம் செய்யாமல் அவன் வாழ்கிறான் என்றால், இறை வார்த்தை எதுவும் இல்லாமல் குடும்ப ஜெபமாலையில் பங்கெடுக்காமல் இருக்கிறான் என்றால், ஈஸியாக அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய அடிதான் போய் நிற்கும், தாறு மரகு போய்விடும். அதுக்கு ஈஸியாக அவங்க போடுவார்கள், பிரதர் ஜெபம் பண்ணுங்க, ஃபாதர் ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. பலிப்பிடத்தை விட்டு நீ போய்விட்டாயோ அந்த நொடியிலே எல்லா திண்மைகளும் வந்து நின்றுவிடும். அந்த மக்களே இங்கு வர வேண்டும், அப்பதான் அது எல்லாம் விஷயம் உனக்கு தெரியும். அப்பாவியை தாக்கும். அடுத்தது, பாதாளத்தை போல நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம், படுகுழி செல்வோரை அதை விழுங்குவது போல நாமும் அவர்களை முழுமையாக விழுங்குவோம். அடுத்த வார்த்தை, எல்லா வகையான அருள் பொருள்களும் நமக்கு கிடைக்கும், கொள்ளையடித்த செல்வத்தால் நம் வீடுகளை நிரப்புவோம். அடுத்தது, நீ எங்களோடு சேர்ந்துக்கோள், எல்லாவற்றிலும் உனக்கு சம பங்கு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள். அடுத்தது முக்கியமான வார்த்தை. அடுத்தது, பிள்ளாய் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் வழியில் செல்லாதே, அவர்கள் செல்லும் பாதையில் அடி வைக்காதே. ஓரோ கணவனும் ஓரோ மனைவியும் ஓரோ மகனும் மகளும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. என் ஃப்ரெண்டு தானே என்று சொல்லி கொண்டு போகாத. கல்யாணம் முடிந்து விடுகிறது தான், எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் முடிகிறது. அது வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் அத்தனை நண்பர்கள் தான், இங்கெல்லாம் நாங்கள்லாம் ஒரே நண்பர்கள், நாங்களும் ஒரே நண்பர்களாக இருக்கின்றோம். அப்போ கல்யாணம் எனக்கு முடிஞ்ச பிறகு சாதாரண நாங்கள் 7 மணி 8 மணி வரைக்கும் நாங்கள் பேசி கொண்டு இருப்போம் சாயங்காலம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அப்படி இருப்போம். அப்படி இருக்கிற சமயத்தை எனக்கு கல்யாணம் முடிஞ்சு விட்டது. கல்யாணம் முடிந்த பிறகு மறுபடியும் நான் 7 மணி 8 மணி வரைக்கும் இங்கே போய் பேசலாமா? பேசக்கூடாது. என் ஃப்ரெண்டு தானே, உன் ஃப்ரெண்ட் அல்ல. அடுத்த நிலைக்கு நீ வந்து விட்டாய். ஆகவே அவர்களை எங்கே நிற்க வேண்டுமோ, நீ எங்கே நிற்க வேண்டுமோ
அங்கு இருக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸை ஒதுக்க வேண்டும் சொல்லவில்லை. நீ இப்போ ஒரு கணவனாக இருக்கின்றாய், உன்னை நம்பி வீட்டில் மனைவி இருக்கின்றார்கள், அவளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மாலை வேளையில் உன் மனைவிடத்தை 6 மணிக்கு மனைவிடத்தில் நீ நேரத்தை செலவிட வேண்டும், ஒழிய நண்பன் இடத்தில் அல்ல. நண்படத்தில் சொல்ல வேண்டும், நண்பா அப்புறம் காணலாம், வந்து விடுகிறேன், போய் விடுகிறேன் என்று சொல்ல வேண்டும். நண்பர்கள் அதுக்கு ஏற்றபடி உணர்ந்து, நண்பா இப்போ நீங்க எங்க இருக்காத, உனக்கு திருமணம் நடந்து விட்டது, நீ போய்விடு, இனி இங்க எங்களுக்காத, நீ போ, மனத்தில் போ, இதுதான் இங்க இருக்க வேண்டும். இது இல்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? நான் காலேஜ் படிக்கிற சமயத்தில் ஒரு சம்பவம். அங்க அந்த திருமணமானவன் ஒருத்தன் வருகின்றான், நண்பராக இருந்தவன். அவன் வீட்டில் நடந்த சம்பவத்தை எல்லாமே புரிந்திருக்கும் நினைக்கின்றேன். வீட்டில் நடந்த சம்பவத்தை எல்லாமே இங்க வந்து எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றான். மச்சான், மாப்பிள்ளை இப்படிறா அப்படிறா இப்படிறான்னு. எந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ எங்களுக்கு தெரியவில்லை, அப்போ தமாஷா கூடுது. ஆனால் வார்த்தை படிக்கிற சமயத்து தான் தெரியுது, ச்சே எவ்வளவு கேவலமான ஒரு நிலையில் இருந்தவா நாங்கள் இருந்திருக்கின்றோம் என்று. அந்த மக்களே, பெரிய தவறு, பெரிய தவறு இதான். அவர்களோட வழியில் செல்லாதே, அவர்கள் செல்லும் பாதையில் அடி வைக்காதே. அடுத்த வார்த்தை, அவர்கள் கால்கள் தீங்கிழைக்க துடிக்கின்றன, ரத்தம் சிந்த விரைகின்றன. ரத்தம் எப்போதும் கொலை, உறவுகளில் கொலை. அடுத்த வார்த்தை, பறவையை பிடிக்க அதன் கண்முன்னே அன்று மறைவாக கண்ணை வைப்பார்கள், அப்போ நீ அந்த கண்ணியில் மாட்டாத. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் கலாத்தியர் திருமுகம் வந்து விடுங்கள். அப்போ தீய ஆவி பிடித்த ஒரு மனிதன் அப்படி என்றால் அவனத்தில் இருக்கின்ற காரியங்கள் தான், இத்தனை குணங்கள் அவனுடைய இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் எப்படி நன்மை கடந்து வரும்? இதெல்லாம் நீயும் நானுமாக இருக்கின்றோம். அடுத்த வார்த்தை, சிலை வழிபாடு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சிலை வழிபாடு என்றால் என்ன அர்த்தம்? நாம் பார்க்கணும், இறைவனுக்கு கொடுப்பதற்கு பதிலாக அந்த முக்கியத்துவம், இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இறைவனுக்கு கொடுக்காமல் பணத்துக்கு, மற்ற சௌகரியத்துக்கு, உடைய நேரத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து போகிற என்றால், தெய்வத்தை மறந்து நீ வாழ்கிற என்றால் நீ சிலை வழிபாடு. நீ சிலை வழிபாடு. வார்த்தை மட்டுமே எனக்கு போதும் என்று நீ போகிற சமயத்தில் நீ செய்வது சிலை வழிபாடு. நீ படிக்கிற வார்த்தை உன்னை எங்கு கொண்டு வந்து சேர்க்கும்? பலிப்பிடம். நீ படிக்கிற வார்த்தை உன்னை பலிப்பிடம் கொண்டு வரவில்லை என்றால் மக்களே, அது உனக்கு மீட்பு தராது. மீட்பை பற்றிய அறிவு உனக்கு வார்த்தை தரும். மீட்பை பற்றிய அறிவு உனக்கு அந்த வார்த்தை தரும். அந்த வார்த்தை நீ ஏற்றுக்கொள்கிற என்றால் அந்த நபரை நீ சொந்தமாக்கி விடுகின்றாய். ஆமாம், இந்த நபரை நான் சொந்தமாக்குகின்றேன். அந்த வார்த்தையானது அந்த நபரை சொந்தமாக்குற இடம் எங்க? தான் பலிப்பிடம். அப்போ பைபிள் படிக்கிற என்றால் அந்த பைபிள் உன்னை இங்கு கொண்டு வர வேண்டும். இங்கு கொண்டு வரவில்லை என்றால் இதோ நீ செய்த சிலை வழிபாடு, நீ எடுக்கிற புனிதர்களுடைய வழிபாடுகள், இந்த புனிதருடைய வழிபாடு எல்லாமே உன்னை எங்கு கொண்டு வர வேண்டும்? பலிப்படத்தை கொண்டு வர வேண்டும். அந்த பலிப்படத்தை கொண்டு வரவில்லை என்றால் அத்தனையும் சிலை வழிபாடு. அன்னை மரியாதை நீ தாங்குற என்றால் அந்த அன்னை மரியாள் உன்னை பலிப்படத்தை கொண்டு வருவாள். ஆனால் பலிப்படத்துக்கு நீ வராமல் நீ மட்டும் ஜெபமாலை மட்டுமே நீ சொல்லிக் கொண்டிருக்கிற என்றால் அது அப்படியே என்னவாக மாறும்? சிலை வழிபாடாக மாறி நிற்கும். மறையால் ஜெபமாலை சொல்லுவாய், பங்கு தந்தையை திட்டிக் கொண்டு இருப்பாய். ஜெபமாலை சொல்லுவாய், இங்கே வந்துட்டு முறுமுறுத்து கொண்டு இருப்பாய். ஜெபமாலையை சொல்லி கொண்டு இருப்பாய். அதன் பிறகு அடுத்தவனுக்கு அன்பியங்களிலும் சரி, அங்கே போய் பங்குகளும் போய் குழப்பத்தை உண்டு செய்வாய். கேட்டால் நான் மரிய பக்தன், நீ பக்தன் தான். மரியானுக்கு மகனும் இல்லையே, மகளும் இல்லையே. பக்தர்கள் குழப்பம் செய்வார்கள். பிள்ளைகள் ஒரு நாளும் பெற்றோருக்கு எதிராக போக மாட்டார்கள். நீ எப்படி இருக்கிறாய் என்று பார். சிலை வழிபாடு, இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் இறைவனுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் இறைவனை மறந்து நீ வாழ்கிற என்றால் நீ செய்வது சிலை வழிபாடு. அந்த புனிதர்கள் வழியாகவே தான் நீ. அதனால் தான் வார்த்தை எங்க? எபிரேயருக்கு திருமுகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். எபிரேயர் 13:7. உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்கள் யார்? அந்த தலைவர்கள் அந்தோனியாரு, செபஸ்தியாரு, யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள, என்னென்ன புனிதர்களே அவங்களெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன இந்த புனிதர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போலவே நம்பிக்கை உடையவர்களாய் இருங்கள். அந்த புனிதர்கள் எல்லாம் யார் மேல் நம்பிக்கை வைத்தார்கள்? இதான் கடவுள் மேல். அந்தோனியார் யார் மேல் நம்பிக்கை வைத்தார்? இயேசுவின் மேல். அதனால தான் அவர் பைபிள் திறக்கிற சமயத்தில் யார் கடந்து வருகின்றார்? இயேசு கடந்து வருகின்றார். நீயும் நம்பிக்கை வை. அதே மாதிரி வார்த்தையை படி. அந்தோனியாருக்கு வந்த குழந்தை இயேசு உன்னையும் தேடி வருவார். அதுதான் அவருடைய அர்த்தங்கள்.
அதனால தான் அந்த சிலுவை அந்த சுரூபத்தில் அங்கே யார் அந்தோணியார் பைபிள் மேலே குழந்தை இயேசு வைக்கிற காரணங்கள். நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று பார். அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதை கேட்டுப்படி. இது கத்தோலிக்க திருச்சபை நமக்கு கற்றுத்தர அர்த்தங்கள். ஆனால் நீ அல்லவா சிலை வழிபாடு செய்கின்றாய். அடுத்தது பில்லி சூனியம். பில்லி சூனியம் என்றால் எப்படி? ஒரு நாளும் அது தெய்வம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, அங்கீகரிப்பதும் இல்லை. லேவியர் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26 முதல் திருவாக்கியங்கள். லேவியர் 19:26. எந்த இறைச்சியையும் குருதியோடு உண்ண வேண்டாம், குறி பார்க்க வேண்டாம், நாள் பார்க்க வேண்டாம், தெரித்து கொள்ள வேண்டாம், சிரைக்க வேண்டாம், செத்தவர்களுக்காக வேண்டாம். அடுத்தது பச்சை குத்தி கொள்ளவும் வேண்டாம், காரணம் நானே ஆண்டவர். கிளியர். மீண்டும் 31வது வாக்கியம். பில்லி சுனியம் பார்க்க வேண்டாம், குறியர்களை அணுக வேண்டாம், அவர்களை தேடி அவர்களால் தீட்டாக வேண்டாம். அப்ப அவர்களை தேடி போகாத, அவர்களை தேடி போகாத. நீ போகிற ஒரு மனிதன் இந்த கயிறு வந்துச்சு தரேன், அதை எடுத்து கட்டிக்கோ என்று சொல்கிறான் என்றால் அவன் பின்னாடி போகாத, அவன் போகிற. மாறாக அவன் சொல்கின்றான், நீ போ பலிப்படத்துக்கு, நீ போய் பாவ சங்கீதம் செய் என்று சொல்கிறான் என்றால் அவனை நீ தைரியமாக நம்பலாம். மாறாக அதை விட்டு கொண்டு கயிறு கட்டி நட, அது கட்டி நட, உனக்கு எல்லாம் சரியா போகணும்னு சொல்ற சமயத்தில் அன்பாந்தர்களே, சிலை வழிபாடு நீங்க வர வேண்டும். பாவ சங்கீதத்துக்கு அனுப்பு, அவனை பலிப்பிடத்துக்கு அனுப்பு. அதுக்கு ஏற்றபடி பிறர் அன்பை மையப்படுத்தி நீ வாழப்பாரு, குடும்பத்தோடு இருக்கப்பாரு, மன்னிக்கப்பாரு, வெறுப்பு வைக்காதே, மன்னித்து நீ வாழப்பாரு. இதுதான் கத்தோலிக்க திருச்சபையுடைய படிப்பினை. ஆனால் நீ என்ன கயிறு கட்டி நட, எல்லாம் சரியா போகும், மந்திரிச்சு தரேன் போன்னு சொல்லும் சமயத்தில் ஒரு சிக்கும் நடக்காது. பிசாசு உட்காந்து டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கும். ஒரு கிருபையும் உனக்கு கிடைக்காது. இனி மீண்டும் எடுத்து படிங்கள். இணைச்சட்டு நூல் 18ஆம் அதிகாரம் 9 முதல் திருவாக்கியங்கள். இணைச்சட்டு நூல் 18ஆம் அதிகாரம் 9 முதல் திருவாக்கியங்கள். போன பின் வேற்றினத்தாரின் அருவருப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாதே. அடுத்தது குறி சொல்கிறவனும், நாள் பார்க்கிறவனும், சகுனங்களை நம்புகிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், ஏவி விடுகிறவனும், மாயவித்தைக்காரனும், இறந்தவற்றில் குறி கேட்கிறவனும் உங்களிடத்திலேயே இருத்தல் ஆகாது. அடுத்த வார்த்தை, ஏனெனில் இவற்றெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவன். இவற்றம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவன். அப்ப அருவருப்பான காரியங்களும் செய்யாதே. அப்ப தீயாவி பிடித்த ஒரு மனிதன் என்றால் அவன் இத்தனை பேய் அவனுக்குள்ள கிடக்குது. இதுதான் தீயாவி பிடித்த ஒரு மனிதனுடைய லட்சணம். இனி இதோட முடிகிறதா? மீண்டும் எடுத்து படிங்கள். எபேசியருக்கு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வாக்கியம். எபேசியர் 4:31. மனக்கசப்பு, சீற்றம். பார்த்தீங்களா? மனக்கசப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பாதைகளை வைக்கிறது. மனக்கசப்பு, சீற்றம், கோபம், இதான் சீனம், கூச்சல், பழிச்சொல், எல்லாவற்றின் தீமை அனைத்தையும் தான் இதை விட்டுடு. அப்போ பிடிச்சிருக்கிற ஒரு மனிதன். மீண்டும் அதே எபேசியருக்கு திருமுகம் 3ஆம் அதிகாரம். எபேசியருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். பரத்தமை, அனைத்து ஒழுக்கக்கேடுகள், பேராசை ஆகியவற்றின் பெயர் கூட உங்களிடத்தில் வரக்கூடாது. எந்த அளவு இதெல்லாம் எங்க இருக்கு? தீ ஆவி பிடிச்ச மனிதனிடத்தில் எதாவது இருக்கும். இதெல்லாம் இதுல ஏதாவது ஒன்று உனக்கு இருந்தது என்றால் அப்போ உனக்குள்ள என்ன இருக்கு? எனக்குள்ள என்ன இருக்கு? பிசாசு. எங்க இயேசு? மீண்டும் 5ஆம் வாக்கியம். பரத்தமையில் ஒழுக்கக்கேடாக நடப்போர், சிலை வழிபாடாகிய பேராசை கொண்டோர் போன்ற எவரும் கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் உரிய அரசில் உரிமை பேர் அடையார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தலை கீழ் நின்னாலும் ஒரு உச்சிக்கும் கிடைக்கிறது. மீண்டும் 18வது வாக்கியம். அது நமக்கு எல்லாருக்கும் செட் ஆகும். நமக்கு இல்லை, உங்களுக்கு எல்லாம் செட் ஆகும். நமக்கு என்ன படி போடு. திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள், இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும் மர தூயான நாட்கள். அதனால் திராட்சை மது, வைனு, மற்ற எல்லா காரியங்களும் உட்காந்து குடிக்கிறீங்களா? உட்காந்து கிறிஸ்மஸ், ஈஸ்டரு, பர்த்டே பார்ட்டி, வேற என்ன, வெட்டிங் பார்ட்டி,
பிறந்தாலும் சரி மரித்தாலும் சரி அப்பவும் தண்ணி அடிக்கிறது. சாராயம் குடிச்சிட்டு எல்லாம் போகிறது. அது என்ன வருகிறது? குடிவெறிக்கு ஆளாகுதுகள், தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். இன்று தாறுமாறாக போச்சா, உள்ளே போனோடனே என்ன நடக்குதுன்னே தெரியாது. எல்லாம் வித்தியாசமான ரேஞ்சில் கிடக்குது, எல்லாம் புகுது. மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். அப்போ தீய ஆவி, மறுபடியும் மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் வந்து 5ஆம் அதிகாரம் வந்து விடுங்கள். அப்போ தீய ஆவி, அப்போ தீய ஆவி பிடித்த ஒரு மனிதன், இப்பேற்பட்ட அனைத்தும் இருக்கிற மனிதன், இவன் சாதாரண சாதுவாக இருப்பானா? அல்ல. பிறகு எப்படி இருப்பான்? பயங்கரமாக கொடுமை உள்ள நபராக இருப்பான். எங்கே வாசிக்கிறோம்? மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம். மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம். பேய் பிடித்த இருவர் கல்லில் இருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அப்ப இந்த பேய் பிடித்தவன் எப்படி இருப்பான்? கொடியவனாக இருப்பான். இதா இந்த தீமைகளுக்கு நீ நான் அடையாளமா இருக்கிறோம் என்றால், நீ நான் எப்படி இருக்கின்றோம்? கொடியவர்களாக இருக்கின்றோம். மனைவிக்கு இதோ இவன் டெரர்னு சொல்லுவாங்களே, கணவனுக்கு இவன் டெரர் எங்கெல்லாம் வார்த்தை வருதுன்னு தெரியல. டெரராக இருக்கின்றோம். பிள்ளைகளுக்கு அப்பன் டெரர், அப்பனுக்கு பிள்ளைகள் டெரர், நண்பனுக்கு இவன் டெரர், எல்லாம் டெரர்னு போட்டு அடிப்பது. மக்களே, எப்பேற்பட்ட பாவத்தில் இருக்கிறோம் என்று பார். அவன் தீய ஆவி இதான் பார்க்கிற சமயத்தில் அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற ஒரு மனிதன் ஒரு நாளும் நன்மை அல்ல, சாஃப்ட் அல்ல, அவன் கொடியவனாக இருப்பான். அந்த வழியில் யாரும் போக முடியாத அளவுக்கு, அதாவது அவனுடைய வாழ்க்கையில் யாரும் உள்ளே வர முடியாத அளவுக்கு, அவன் கூட யாரும் பழக முடியாத அளவுக்கு, அவன் கூட யாரும் இருக்க முடியாத அளவுக்கு, அத்தனை திண்மைகளுக்கு கூடாரமாக இருக்கிற சமயத்தில் எப்படி மக்களே அமைதி கிடைக்கும்? எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம் என்ன அங்கே உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, என்ன அங்கே வருகிறது? திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடம் வேற எதுக்கும் வரவில்லையே. அப்ப இப்பேற்பட்ட தீய குணங்களை வைத்துக்கொண்டு, இப்பேற்பட்ட நண்பர்களை, இப்பேற்பட்ட மனிதர்களை உன் நண்பனாக நீ வைக்கிற சமயத்தில், அன்பு மக்களே, உன்னுடைய வீடும் எப்படி இருக்கும்? திண்மையின் கூடாரமாகத்தான் மாறும். அது சொந்தம் இருந்தாலும் சரி, பந்தம் இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர் இருந்தாலும் சரி, அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்து. அவளை வீட்டில் வைக்காது, வீட்டில் வெளியே தோர்த்து. தெய்வம் நீ வசிக்கின்ற ஆலயம் உன்னுடைய குடும்பம். உன்னுடைய தெய்வம் வசிக்கிற ஆலயம் தான் உன்னுடைய குடும்பம். தெய்வத்துக்கு மட்டும்தான் இடம் உண்டுன்னு சொல்லிக்கொண்டு அந்த இறைவனுக்கு 1ஆம் ஸ்தானம் கொடுத்து வாழுற சமயத்தில் ஒரு நாளும் தீமை உன் வீட்டுக்குள்ளே வராது. அப்படி தீமை கொண்டு வரவன் அவன் பாதிரை விட்டு, ஐயோ அந்த வீட்டுக்கு இப்போ வேண்டாம்ப்பா, குடிச்சிட்டு அந்த வீட்டுக்கு போக முடியாதுப்பா, ஃபங்க்ஷனுக்கு போகலாம், ஆனால் அதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம், அதெல்லாம் கிடைக்காது, நம்ம போயிட்டு அப்படியே வந்து விடலாம். இது தான் அங்கே வர வேண்டும். வீட்டுக்கு வருகிறவர்கள் தெளிவோடு வருவார்கள், குடிச்சு வரமாட்டார்கள். ஆனால் இன்று உன் வீட்டில் அமர்ந்து கொண்டு சொந்த பந்தங்கள் ஒன்றா சேர்ந்து குடிக்கிறார்கள் என்றால், உன் வீட்டை நீ யாருக்கு நீ கொடுத்திருக்கின்றாய்? பிசாசுக்கல்லவா நீ கொடுத்திருக்கின்றாய். சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து குடிக்கிறீர்கள் என்றால், இதுதான் நீங்கள் காட்டுகிற லட்சணமா? எந்த அளவிற்கு பாவ சங்கீதத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்கள். இனி இவன் கொடியவனாக மட்டுமல்ல, இவன் எப்படி இருக்கின்றான்? நிர்வாணத்தோடு இருக்கின்றான். எங்கன வாசிக்கின்றோம்? மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். பேய் பிடித்திருந்தவன் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்து இருப்பதை கண்டு அச்சமிட்டார்கள். அப்படி என்றால் அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான்? ஆடை இல்லாமல் இருப்பதோடைய அர்த்தம் என்ன? தெய்வ கிருபைகளை நஷ்டமாக்குவது. காயின் இல்லை, யாரு? ஆதாம் அங்கே நடக்கிறது. ஆதாம் தெய்வத்துடைய கிருபையை இழந்து விடுகின்றான். ஆண்டவர் கேட்கிறார், ஆதாம் நீ எங்கே கேட்டபொழுது ஆதாம் சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவரே, நான் ஆடையின்றி இருக்கின்றேன். தெய்வ கிருபையை நஷ்டமாக்கிற நிமிடங்கள், பயம் சூழ்ந்து வந்துட்டு நிமிடங்கள், கிருபைகளை நஷ்டமாக்கின. அப்ப தீய ஆவி பிடித்த ஒரு மனிதன், இப்பேற்பட்ட சுபாவம் உள்ள ஒரு மனிதன், கொடிய ஒரு மனிதன், நிர்வாணத்தோடு இருக்கின்றவன், பல திண்மைகளுக்கு பல தீய சுபாவம் உள்ள ஒரு மனிதன், அவன் தான் என்ன செய்கின்றான்? இயேசு அந்த ஏரிக்க வந்த உடனே அப்பேற்பட்ட மனிதன் இதா ஓடி வருகின்றான். அந்த ஓடி வந்தவன் ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை என்ன? மறுபடியும் அந்த வார்த்தை படிங்கள். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் 1-2.
கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளுக்கு எதிரே அவர் வருகின்றார். கிளியர். அப்போ இதோட பின்னணி இதுக்கு முன்னாடி உள்ள பேரா நீங்கள் பாருங்கள். 4ஆம் அதிகாரத்தில் இயேசு எங்கே செய்கின்றார்? அந்த கரசுக்கு வரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்ன? அவர் படகில் என்ன நடக்கிறது? கடலில் கொந்தளிப்பு ஏற்படுகிறது. ஆரம்பமே அவனுக்கு தெரியுது, பிசாசுக்கு தெரியும் தெய்வம் கடந்து வருகிறார் என்று. அவன் கடல் வழியாக அங்கு இயற்கை வழியாக இயேசுவை தடுக்க பார்த்தான். தடுக்க முடிஞ்சதா? இதான் முடியவில்லை. இயேசு கடலை சாந்தமாக்குகின்றார். சீடர்கள் பயந்து கொண்டார்கள். சாந்தமாக்குகிறார். சாந்தமாக்கின உடனே இயேசு எங்க வரணுமோ அங்கு வந்த உடனே, கால் வைத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த பிசாசு கிடுகிடுன்னு ஓடி வருது. ஆண்டவரே, எங்களை வதைக்கவா நீ இங்கு வந்திருக்கின்றே? இதோ குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா நீ வந்திருக்கின்றே. இப்பயே நீங்க வந்திருக்கின்றாய். இன்னும் எங்களுக்கு நேரம் இருக்கின்றது, இன்னும் காலம் இருக்கின்றது. நீ சிலுவையில் இன்னும் மரிக்க வேண்டும். அதுக்குள்ளே என்னை ஏன் இப்படி இருக்கின்றாய்? இன்னும் கொஞ்சம் டைம் கொடு. இல்லை, தெய்வம் கொடுத்தாரா? இல்லை. இது புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெளிப்பாடு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். வெளிப்பாடு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். ஐயோன்னு கேடு, தனக்கு சிறிது காலம் எஞ்சி இருப்பதை அழகே அறிந்திருக்கின்றது, அதனால் கடும் சீற்றத்துடன் உங்கள் மத்தியில் வந்திருக்கின்றது. தனக்கு சிறிது காலம் தான் அழகே அறிந்த காரணத்தினால் கடும் சீற்றத்துடன் உங்கள் மத்தியில் அது வந்திருக்கின்றது. பயங்கர கோபத்துடன் வருகிறது. அவன் கோபத்துடன் உன்னை அழிக்கத்தான் வந்திருக்கிற ஒழிய உன்னை பாதுகாப்பதற்காக அல்ல. அதுக்கு முன்னாடியே தெய்வம் உள்ளே கடந்து வருகின்றார். பிசாசு சொல்ற வார்த்தை, குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா நீ வந்தீர். நம்முடைய வாழ்க்கையில் தெய்வம் இவன் அழைக்கவில்லை, தெய்வம் தேடி வருகின்றார். அந்த தேடி வந்த பொழுது அவன் அதை ஏற்றுக்கொள்கின்றான். அன்பார்களே, இறைவன் தேடி வருவதுதான் பலிப்பிடம், திருப்பலி. இறைவன் தேடி வருவதுதான் பாவ சங்கீதம் மன்னிக்க இறைவன் தேடி வருவதுதான் அந்த இறை வார்த்தை வழியாக என்னை பற்றி அறிவை நீ பெற்றுக்கொள் என்று. மக்களே, அந்த தேடி வர தெய்வத்தை தருபவள் தான் யாரு? அன்னை மரியாள். அதான் ஜெபமாலை, அதான் ஜெபமாலை. அப்ப நான் பார்க்கிற சமயத்தில் இறைவன் என்னை தேடி வருகின்றார். அந்த தேடி வருகிற இறைவனை நான் சொந்தமாக்கினாலே போதும். இந்த பேய் பிடித்தவன் செய்த காரியம் என்ன பாருங்கள். அடுத்த வார்த்தை படிங்கள், 3ஆவது வாக்கியம். அங்க மார்க் நற்செய்தி. கல்லறைகளே அந்த மனிதனுடைய உறைவிடம். மனிதன் எங்கு வாழ வேண்டும்? வீட்டில் இருக்க வேண்டும். சமூகத்தை விட்டு அவன் வெளியே வந்து விட்டான். உயிரோடு இருக்கிற மக்கள், அந்த உயிரோடு இருக்கிற மக்கள் மத்தியில் அல்ல, மாறாக பிணத்தோடு அவன் இருக்கின்றான். அப்படி என்றால் பிணத்துக்கு உணர்வு ஏதாவது இருக்கா? உணர்வு எதுவும் இல்லை. அப்போ உணர்வு இல்லாத மக்களிடத்தில் கணவன் வேதனைப்படுவானே, மனைவி வேதனைப்படுவாளே என்ற உணர்வே இல்லாமல் சுயநலத்தோடு வாழ்கின்ற மக்கள் மத்தியில் தான், மக்கள் கூட்டத்தில் தான் அவன் இருக்கின்றான். அப்பா அம்மா வேதனைப்படுவார்களே, பெற்றோர்கள் வேதனைப்படுவார்களே, இப்படி நாம் செயல்படக்கூடாது, என் பிள்ளைகள் இப்படி வேதனைப்படுவார்களே, இப்படி நான் செயல்படக்கூடாது என்ற உணர்வே இல்லாமல் சுயநலத்தை மட்டுமே மையப்படுத்தி வாழ்கின்ற மக்கள் இருக்கிற பாருங்கள். அவர்களை தான் இவன் வைத்திருக்கின்றான். அவருடன் தான் இவனுடைய கூடாரம். நண்பர்களிடத்தில் அல்ல, மற்றவர்களை உணர்ந்து கொண்டு வாழக்கூடிய மக்கள் அல்ல, மன்னித்து வாழக்கூடிய அந்த மக்களோடு அவன் இணைந்து போவதில்லை. நீ எப்படி இருக்கிறாய் என்று பார். உன் கூட வரவர்களெல்லாம் எப்படி இருக்கிறான்னு பாருங்கள். உன் கூட பழகிறவர்களெல்லாம் எப்படின்னு பாருங்கள். அப்பாவை எதிர்த்து பேசுறா, அம்மாவை எதிர்த்து பேசுறா என்று பேசுகிற நண்பனைத்தான் நீ வைத்திருக்கிறாய் என்றால் எப்பேற்பட்ட கூட்டாளியை நீ வைத்திருக்கிறாய் என்று பார். அதுக்கு உதாரணமாக, உங்க அப்பனுக்கு புத்தி இல்லடா, உங்க அம்மாவுக்கு புத்தி இல்லடா, நீ போடா, சித்தப்பா நான் பேர் சொல்றேன், பெரியப்பா நான் சொல்றேன், மாமா நான் சொல்றேன், நீ சைடான்னு சொல்லும் போது பிள்ளைகளுக்கு அப்பனை குறித்து அம்மாவை குறித்து கொண்டும் தவறான கருத்துக்களையும் இனி மன்னிக்க கூடிய அந்த சக்தியெல்லாம் கற்றுக் கொடுக்காமல் பாவத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்றால் நீ யாருடன் இணைந்திருக்கிறாய் என்று பார். நன்மைக்கு பதிலாக தீமையிலவன் நீ பெற்றுக் கொண்டிருக்கின்றாய். நீ இருக்கிற கூடாரம் எங்க? கல்லறை. உணர்வற்ற நிலையில் நம்பிக்கைக்கு எதிராக நீ போகிற சமயத்தில், உணர்வுகளை விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக நீ போகிறாய் என்றால் எங்க மக்களுக்கு கிருபைகள் உனக்கு அங்கு கிடைக்கும்? எப்பேற்பட்ட பாவத்தில் நீ நானும் இருக்கிறோம் என்று பாருங்கள். அப்ப என்ன செய்ய வேண்டும்? பாவ சங்கீர்த்தனம். விடுதலை வேண்டும் என்றால் பாவ சங்கீதம். கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் அங்கு விடுதலை பெற வேண்டும் என்றால் இந்த திண்மையிலிருந்து நீ விடுதலை பெற்று போனால் மட்டும்தான் முடியும். பாவ சங்கீதம் மட்டும் தான் உனக்கு விடுதலை தர முடியும். பாவ சங்கீதம் பண்ணாமல் நீ பாட்டு கவுன்சிலிங் போய் கொண்டிருக்கிற என்றால் தலைக்கிழந்தாலும் ஒரு சுக்கும் முன் கிடைக்காது, ஒரு நாளும் உனக்கு எங்கேயும் முன் கிடைக்காது. மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் உனக்கு அங்கு கிருபை கிடைக்கும். கல்லறையே அந்த மனிதனுடைய
உறைவிடம். நீயும் நானும் மக்களோடு உயிரோடு இருக்கிற மக்களிடத்தில் போக வேண்டும். நம் தெய்வம் உயிர் உள்ள தெய்வம், என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம். ஆனால் இவனோட எங்க கல்லறையில் அவன் இருக்கின்றான். மக்களே, அதல்ல. மீண்டும் படிங்கள், எபேசியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். எபேசியர் 2:1. பார்த்தீங்களா? உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இறந்தவர்களாகி விட்டீர்கள். நீ குற்றத்தை செய்து கொண்டிருக்கின்றாய், பாவம் செய்து கொண்டிருக்கின்றாய். குற்றமும் பாவம் செய்த நீ எப்படி உயிரோடு இருக்க முடியும்? நீ மரணத்தை விட்டாய், நீ இறந்து விட்டாய், நீ பிணத்துக்கு சமம். ஆனால் தான் இயேசு தெளிவாக சொல்கின்றார். வெளிப்பாடு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். வெளிப்பாடு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். உன் செயல்களை நான் அறிவேன். பார்த்தீங்களா? நீ பெயரளவில் தான் உயிரோடு இருக்கின்றாய், உண்மையிலே நீ இறந்து விட்டாய். அப்போ பெயரளவில் தான் நீ உயிரோடு இருக்கின்றாய், உண்மையில் நீ இறந்து விட்டாய். அவ இறைவனுடைய பார்வையில் நீ நானும் யாரு? பிணம். இறைவனுடைய பார்வையில் நீ நானும் பிணம். மனிதர்களுடைய பார்வையில் இவன் உயிரோடு இருக்கின்றான். தெய்வத்துடைய பார்வையில் வார்த்தை தெளிவா இருக்கின்றது. நீ பெயரளவில் தான் உயிரோடு இருக்கின்றாய், உண்மையில் நீ இறந்து விட்டாய். அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? உயிர் பெற வேண்டும் என்றால் எனக்கு மீண்டும் உயிர் வர வேண்டுமே. அப்ப என்ன செய்ய வேண்டும்? எசேக்கியேல் புஸ்தகம் தெரியும் இல்லையா? எசேக்கியேல் புஸ்தகம் நடந்த சம்பவம் 37ஆம் அதிகாரத்தில் அங்கு வார்த்தை வந்த உடனே அங்கு உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இதை இணைத்து கொண்டிருக்கின்றன. அதன் பிறகு தசை வருகின்றன, அதன் பிறகு நரம்பு வருகின்றன. அதன் பிறகு அங்கு கேட்கிறா. அப்போ எசேக்கியேல் இறைவன் சொல்ல, ஆண்டவரே நீயே சொல்லிவிடு என்று. அப்போ அவர் சொல்ல வார்த்தை, மறுபடியும் வார்த்தை அறிவி. மறுபடியும் வார்த்தை அறிவி. படிங்கள் 37ஆம் அதிகாரம் 10 முதல் திருவாக்கியங்கள். இறை வாக்கு உரைத்தேன். அடுத்தது, அவருக்குள்ளே உயிர் மூச்சு இதா போய் வருகிறது. உயிர் மூச்சு வந்தவுடனே இதா மனிதன் எழுந்து நிற்கின்றான். இறை வார்த்தை இதா உனக்கு உயிர் மூச்சை தரும். அப்போ மரித்தவனுக்கு இருக்கிற நான் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தையை நீ படிக்க வேண்டும். தினந்தோறும் வார்த்தையை படி. தினந்தோறும் வார்த்தையை படி. உன் பிள்ளைகளுக்கு வார்த்தையை கொடு. ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை நீ கொடுத்து கொண்டே இரு. அவன் திட்டுகிறானோ இல்லையோன்னு உன்னுடைய கடமை, பெற்றோர்களுடைய கடமை, கணவன் உன்னுடைய கடமை, மனைவி உன்னுடைய கடமை. இறை வார்த்தையை மையப்படுத்தி பேசு. இறை வார்த்தையை மையப்படுத்தி கொண்டு நீங்கள் செயல்படுங்கள், வாழ்க்கையை வாழுங்கள். ஆட்டோமேட்டிக்காக திண்மைகளும் தீய சக்திகளும் இது அவங்களை விட்டு நீங்கி போகும். இறை வார்த்தையை மையப்படுத்தாமல் நீ வாழ்கிற என்றால் எல்லா பிசாசுகளும் வந்து நிற்கும். நன்மை எது தீமை எது உங்களுக்கு தெரியாது. ஜால்ற அடித்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஒரு நாளும் நீங்கள் வெட்டுன்னு துண்டிருக்க மாட்டீர்கள். மாறாக பாவத்தோட ஒரு நெஞ்சு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் என்று போவீர்கள். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. பாவம்தான். வெட்டு 1 துண்டு 2. ஆனால் நீ எப்படி இருக்கிறாய் என்று பார். பிரைஸ் தி லார்ட். இனி அடுத்தது படிங்கள் 3ஆவது வாக்கியம். அங்கே எபேசியர் மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். உறைவிடம். அடுத்தது பார்த்தீங்களா? அவரை யாராலும் ஒருபோதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. அவனை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. என்ன காரணங்கள்? கட்டுப்படுத்த முடியவில்லை. என்ன காரணங்கள்? போய்கொண்டே இருக்கின்றான். என்ன செய்கிறான், ஏது செய்கிறான் தெரியவில்லை. அவனுக்கே தான் யார் என்பதும் தான் என்ன செய்ய போறன்னு தெரியவில்லை. அதனால் தான் தற்கொலை எண்ணங்கள், அதனால் தான் டிப்ரெஷன் கடந்து வருகிறது. டிப்ரெஷன், ஐயோ எனக்கு எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள், யாருமே எனக்கு இல்லை, டிப்ரெஷன் வந்து விட்டது, எல்லோரும் கைவிட்டார்கள், ஏமாந்திருக்கிறேன், நான் ஏன் இந்த வாழ்க்கை, எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை, தற்கொலை எண்ணங்கள். சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. அதால் ஹெல்ப்லெஸ்னெல்லாம் போய்விடுகின்றான். அப்படியே போய்கின்றான். மக்களே, பிடிவாத குணத்தோடு இருக்கின்றவன், வைராக்கியத்தோடு வாழ்கிறவன், பாவத்தில் மீது விடையே இருக்கின்றவன், குடியை விடாமல் அப்படித்தான் என்னதான் நடக்கும் பார்க்கலாமே, நான் ஆம்பளை நான் இப்படி தான் செய்வேன், நான் கணவன் நான் இப்படி தான் செய்வேன், நான் மனைவி நான் படிச்சிருக்கிறேன் நான் இப்படி தான் செய்வேன். புரிந்து கொண்டு போக மாட்டார்கள், விட்டு கொடுத்து போக மாட்டார்கள், அனுசரித்து போக மாட்டார்கள். மாறாக என்ன செய்வார்கள்? பிடிச்ச பிடிவாதத்தில் இருப்பார்கள். கேட்டால் இவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு. புத்தி இல்லாதவன். தெய்வம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தார் என்றால் நீ நானும் வாழ முடியுமா? இல்லையே.
தெய்வம் ஸ்ட்ரிக்டாக இல்லையே, மாறாக எளிமை கொண்டு இதாக புரிந்து கொண்டு கடந்து வருகிற தெய்வம். மக்களே, எங்கே நீ இருக்க வேண்டுமோ அது நீ செயல்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இனி அடுத்த வார்த்தை படியுங்கள். ஏனெனில் அவரை பல முறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார், எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அர்த்தம் புரிஞ்சிச்சா? பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டி இருந்தார்கள். இதா திருச்சபை வழியாக இது உனக்கு அங்கு வருகிறது. குடும்பம் என்றும் ஒரு சங்கிலியால் நீ கட்டப்பட்டிருக்கின்றாய். உறவு என்னும் சங்கிலியால் நீ கட்டப்பட்டிருக்கின்றாய். கணவன் என்ற சங்கிலியால், மனைவி என்ற சங்கிலியால் நீ கட்டப்பட்டிருக்கின்றாய். நீ சாதாரண பெண்ணல்ல, நீ ஒரு மனைவி. அந்த மனைவியின் ஸ்தானத்துக்கு ஏற்றபடி இருக்க வேண்டும். நீ ஒரு கணவன், அந்த ஸ்தானத்துக்கு ஏற்றபடி இருக்க வேண்டும். நீ பிள்ளைகள், இவர்களுடைய பிள்ளைகள், அந்த ஸ்தானத்துக்கு ஏற்றபடி நீ வாழ வேண்டும். இதான் உனக்கான அந்த மதிப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் எப்படி வேணா இருப்பேன், என் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன் என்று போகிற சமயத்தில் சங்கிலிகளை அவனை அறுத்துவிட்டு இதா பாவத்தை தேடி போகின்ற ஒரு வாழ்க்கை திருச்சபை தருகிறது. இது பாவம், இதோ கட்டுப்படுத்தப்படுகிறது. பாவ சங்கீதம் சங்கிலியால் உன்னை கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். இது நீ செய்யக்கூடாது, இது பாவம் என்று. ஆனால் அதை உதறி தள்ளிவிட்டு, அதை உடைத்து விட்டு போகிறான், போய் பாவம் செய்கிறான். கேட்டால் இது சர்வ சாதாரணம் தானே, இதில் என்ன இருக்கிற, ஒரு பிரச்சனை இல்லையே என்று சொல்லிக்கொண்டு போய் கொண்டிருக்கிற வாழ நிலைகள். எங்க மக்களே விடுதலை கிடைக்கும்? எங்கு விடுதலை கிடைக்கும்? இதுக்கு ஜால்ராவாக குடும்ப அங்கத்தினர்களும் சரி, மற்றவர்களும் சரி, அவன் சொல்றது சரித்தானே, இது அப்படித்தானே, இந்த உலகத்தில் இப்படித்தானே இருக்க முடியும், இப்படி வாழ முடியாதே, இது இப்படித்தான் போக வேண்டும், எல்லாம் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி கொண்டு போவார்கள். ஒரு நாளும் தெய்வம் அது அனுமதித்ததில்லை. சங்கிலியாலும் தகர்த்தெறிந்தார், எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அடுத்த வார்த்தை பார்த்தீங்களா? அவர் இரவு பகலா எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டே இருந்தார். இரவும் பகலுமாக எந்நேரமும். அப்படி என்றால் என்ன? குடும்பத்தில் எந்நேரமும் என்ன இருக்கு? சண்டை சச்சரவுகள். யாரு காரணம்? உன்னை யார் குடிக்க சொன்னது? நீ குடிச்சு வந்ததுனால தான் மனைவி, நான் ஒரு குடும்பம் இங்கே வருகிறார்கள். என் கணவன் 2 பேர், அது 2 அம்மாசுக்கள், 2 அம்மாசுக்களும் வருகிறார்கள். இவங்க என் மேலே சண்டை போடுறாங்க. சண்டை போடுற என்னன்னு காக்கிற சமயத்தில் அப்போ அந்த தாய் சகோதரி சொல்கிறார்கள், ஃபாதர், என் கணவன் குடிச்சிட்டு வருகின்றான், அப்போ நான் அவனை கண்டிக்கின்றேன். அப்படி கண்டிக்கிற சமயத்தில் இவ பக்கத்துக்கு வந்தாங்க, ஏண்டி அவளை கண்டிக்கிற? அவன் பரவாயில்லடி, அவன் தான் பாரு, அவன் நல்லவன் தான், நீ தான் சண்டை போட்டுனே கிடக்கிறன்னு. நீ தான் சண்டை, அவன் நல்லவன் தான், நீ தான் சண்டை போட்டுக்கிற, அவன் பாட்டுன்னு குடிச்சே ஓரமாக அமர்ந்துருக்கிறான்ல, நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்று நான் கேட்குறேன். நீங்கள் யாருன்னு கேட்குற சமயத்தில் அப்போ தான் அந்த சகோதரி சொல்லுங்க, என் பையன் ஃபாதர். அது அப்படி இது யார்? மாமியார் மருமகள். நல்ல அம்மா இல்லை? அப்படி யாராவது அங்கே இருக்கீங்களா? மருமகள், மாமியார் மருமகள். அப்போ அந்த மருமகள் சொல்கிற வார்த்தை, இதோ என் கணவன் குடிச்சு விட்டு வருகின்றான், நான் கற்றுக்கின்றேன். மாமியார் பக்கத்தில் இருந்துக்கிட்டு, ஏன் ஃபாதர் அப்படி கத்துட்டா? அவன் நல்லவன் தான் ஃபாதர், சும்மா குடிச்சிட்டு ஓரமாக படுத்துட்டு இருக்கான்ல, அவன் ஒன்றுமே பண்ணல, இவ தான் கத்திட்டே இருக்கா, காக்குன்னு கத்திட்டா, அதனால தான் நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டு இருந்தோம் ஒன்று. அப்போது எனக்கு என்ன தெரியும், நான் சரி 2 பொம்பளைங்க 2 அம்மாசுங்க வருது நிற்குறேன்னு. அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரியுது. சொல்லும் அப்போ தான் வருது. அப்போ நீங்கள் யாருன்னு கேட்குற சமயத்தை, என் பையன் தான் ஃபாதர், நான் மாமியார் ஃபாதர். அது முன்னாடி சொல்ல வேண்டியது தான் நான் மாமியார்னு. அது சொல்ல மாட்டார்கள். எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இப்பேற்பட்ட ஒரு அம்மாசுகள் இருந்தால் பிள்ளைகளுக்கு கொண்டாட்டம் தானே. பாவ வாழ்க்கை எப்படி இருக்குது என்று பார் மக்களே. ஒரு நாளும் தெய்வம் அது அனுமதிச்சது இல்லை. அதான் எந்நேரமும் மலைகளும் கூச்சலிட்டு கொண்டே இருந்தார்கள். எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு இருக்கும். அடுத்து என்ன வருகிறது? தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார்கள். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தம்மையே தாழ்வு மனப்பான்மை. ஐயோ, நான் இப்படித்தான் இருக்கிறேன், என்னால் எதுவும் செய்ய முடியாது, நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்ற எண்ணங்கள் தான் கடந்து வருது. மனைவி, என்னால் எதுவும் செய்ய முடியாது, கணவன், என்னால் எதுவும் செய்ய முடியாது, இப்படியே தான் இருப்பார்கள். தாழ்வு மனப்பான்மை பிசாசுடைய செயல்பாடு. நீ தெய்வத்துடைய மகன், தெய்வத்துடைய மகள். ஒரு நாளும் நீ சோழ அல்ல, நீ கோழை அல்ல. நான் வாசிக்கிறோம் இல்லையா? 1 திமோத்தி, அது 1 திமோத்தியா 1 2 பாவம், இவங்களே குழம்பிட்டாங்க. அந்த சண்டை விட 1 திமோத்தி 1ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். 1 2 2 கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, மாறாக வல்லமையும்
அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே அவர் வழங்கி உள்ளார். 2 தீமோத்தேயு 1:7 அப்ப கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தனை அல்ல, நீ நானும் கோழை அல்ல, மாறாக தெய்வம் வல்லமை, அன்பு, அதன் பிறகு கட்டுப்பாடு கொண்ட உள்ளத்தை தான் தந்திருக்கின்றார். எங்க உனக்கு கட்டுப்பாடு இருக்கு? எங்கே கட்டுப்பாடு இருக்கு? எங்கே அன்பு இருக்கு? இல்லையே. அப்போ 2 இல்லாத வல்லமை எங்கே இருக்கின்ற? பாவம் தானே நீ செய்து கொண்டிருக்கின்றாய். மக்களே, நீரே சன்னதியில் மன்னிப்பு கேட்டே தீர வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கெனசிரத்தில் அப்படி வந்த உடனே, காலடி வைத்த உடனே இதோ தீமை கடந்து வருகிறது. மக்களே, கணவனுக்காக நீ மன்றாட ஆரம்பிக்கிறாய் என்றால், அவனுடைய தீமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக மனைவி நீ மன்றாட ஆரம்பிக்கிற என்றால், நீ ஆரம்பிக்கிற சமயத்திலேயே, நீ தீர்மானம் எடுத்த நொடியிலேயே பல பிரச்சனைகள் உனக்கு கடந்து வரும். அதே மாதிரி கணவன் இதோ மனைவியை தீர்மானம் மாற்றுவதற்காக, இது அவளுடைய தீய குணத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக நீ தீர்மானம், தெய்வ சன்னதியில் நீ தீர்மானம் எடுக்கிற சமயத்திலேயே உனக்கு பல பிரச்சனைகள் அங்கு கடந்து வரும், பல தடைகள் அங்கு கடந்து வரும். பெற்றோர்கள் இதோ என் பிள்ளை தவறு செய்கிறானே, அவனை நான் கண்டிக்க வேண்டுமே என்ற எண்ணம் நீ தீர்மானம் எடுக்கிற சமயத்திலேயே, அவனுடைய குடிப்பழக்கத்திலிருந்தும் அவன் பாவ வாழ்க்கையிலிருந்தும் இது அவன் விசுவாச வாழ்க்கை எதிராக போகிறானே என்று தீர்மானம் நீ எடுக்கிற சமயத்திலேயே இதோ உன் குடும்பத்தில் உனக்கும் பிள்ளைகளும் வர பிரச்சனை அங்கே ஆரம்பமாகும். ஆனால் இயேசுவுக்கு அந்த பிரச்சனை வந்தது, ஆரம்பமானது. இயேசு என்ன செய்தார்? அதெல்லாம் தாண்டி போக வேண்டிய இடத்தில் போனார், வர வேண்டிய இடத்தில் வந்தார், காலடி வைத்தார். பிசாசு போயாச்சு. அதனால்தான் இதோ எதிர்ப்பு வருகிற சமயத்தில், அன்பு மக்களே, நீ நன்மைக்காக நீ போராடுகிற என்றால் ஒரு நாளும் துவண்டு போகாதே, தைரியமாக நீ போ. அதுதான் யாக்கோபு திருமுகம் 4:7 7-8 திருவாக்கியங்கள். கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள். அடுத்தது, அப்போது அது உங்களை விட்டு ஓடி போகும். அழகையை எதிர்த்து நில்லு, அப்பொழுது அது உங்களை விட்டு ஓடி போகும். எதிர்க்கக்கூடிய சக்தி தெய்வம் நமக்கு தந்திருக்கின்றார். அப்ப எதிர்த்து போ, எதிர்த்து போ. உன் பிள்ளைகள் தவறு செய்கிற என்றால், உனக்கு பிரச்சனை வருது என்றால், அந்த பிரச்சனை கண்டு பயப்படாதே, மாறாக தைரியமா நீ போ. தைரியமா போயிட்டு நீ ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் ஆகாதே, ஒரு நாள் நீ காம்ப்ரமைஸ் ஆகாதே. உன்னுடைய ஸ்டாண்டில் தெய்வத்துக்கு எந்த நிலையில் இருக்கின்றாயோ அதிலே நீ உறுதியோடு நிற்க வேண்டும். ஒரு நாளும் என் பையன் தானே, என் பொண்ணு தானே என்று காம்ப்ரமைஸ் ஆகாதே, எங்க அப்பா தானே, எங்க அம்மா தானே என்று காம்ப்ரமைஸ் ஆகாதே. மாறாக அந்த ஸ்டாண்டில், தெய்வத்துடைய நிலையில், அந்த நிலைப்பாட்டில் ஒரு வள்ளிப்புள்ளி கூட மாறாமல் அதிலே நீ உறுதியோடு இருக்க பாரு. அப்படி நீ உறுதியோடு இருக்கிற சமயத்தில் தெய்வம் உனக்கு துணை நிற்பார். தெய்வம் உனக்கு துணை நிற்பார், உயிரை போனாலும் சரி. அன்பு மக்களே, நீயும் நானும் தெய்வத்துக்கு தான் கணக்கு கொடுக்க வேண்டும் ஒழிய இவங்களுக்கெல்லாம் நஞ்சாமஞ்சா ஆண்களுக்கெல்லாம் கிடையாது. ஒரு நாளும் உன் நிலைப்பாட்டிலிருந்து நீ மாறாதே. இறைவனுக்கு மட்டுமே தான் ஒன்றும் ஸ்தானம். கணவன் ஒரு நாளும் மாறாத, மனைவி ஒரு நாளும் நீ மாறாத. பிரைஸ் தி லார்ட்.